ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க ட்ராமா யூ ஆர் பியூட்டிஃபுல். இந்த ட்ராமாவுக்கு இன்னும் 2 எபிசோடில் முடிய போகுது. நீங்கள் அடுத்து என்ன ட்ராமா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்த ட்ராமா அதிகமாக சொல்லியிருக்கீங்களோ அதை நம்ம அடுத்து பேசலாம். இப்போ இன்னைக்கான எபிசோடு என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க, வருத்தப்பட்டு. அவங்க வந்து அவங்களுக்குள்ளாரே பேசிகிட்டே இருக்காங்க. அவனை என்ன லைஃப்லேருந்து நான் போக விடுறது தான் நல்லது, அவனை இனிமேல் நான் பார்க்கவே முடியாது, என் ஸ்டாரை என்னோட லைஃப்பில் இனிமேல் நான் பார்க்கவே முடியாது போல இருக்குன்னு நினச்சி அழுதுட்ருக்காங்க. இப்போ ஹாசன் வந்துட்டு ஹீரோயின் அழுகிறதவே பார்த்துட்டு சோகமாயிடுறாரு. இப்போ ஹீரோ வந்துட்டு இருட்டுக்குள்ளாரே உட்காந்துட்டு இனிமேல் நான் இருட்டில் இருக்கிறது தான் நல்லது, அப்போ தான் நான் யாரையும் பார்க்க வேண்டியது வராது, யார்கிட்டையும் ஏமாற வேண்டியதெல்லாம் வராது அப்படிலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அவராக இருந்துட்டு அந்த சிடியை பார்த்துக்கிட்டே குடிச்சிட்டே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ரிப்போர்ட்டர் காட்டுறாங்க. ரிப்போர்ட்டர் வந்து யூஹே கிட்ட போயிட்டு நடந்த உண்மையெல்லாம் சொல்லு, கொமினாமும் அந்த கொமினாமோட சிஸ்டரும் ஒன்று தானே, ரெண்டுமே பொண்ணு தானே, உண்மையை சொல்லுன்னு கேட்டுட்ருக்கான். யூஹே இருந்துட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு தெரியும், உனக்கும் இந்த உண்மை தெரியும், ஜெரோமி, ஹாசன், ஜோன்னு சொல்லிட்டு 3 பேத்துக்குமே அந்த உண்மை தெரியும். இப்போ நீ சொல்கிறியா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு வேணும்னா போய் ஜெரோமிக்கிட்டே ஹாசன்கிட்டே கேளு, எதுக்கு என்கிட்ட கேட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு யூஹே சொல்கிறா. ஏன்னா நீ இதில் இன்வால்வ் ஆகிருக்க, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன், உண்மை சொல்கிறியா என்னன்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டே இருக்கான். யூஹே வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உண்மை சொல்லு, அவள் கொமினாம் ஒரு பொண்ணு தான், அதுவும் இல்லாமல் அவன் யார் கூடயும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா, அது யாருன்னு சொல்லுன்னு கேட்டுட்டே இருக்கும்போது நம்ம யூஹே என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே மயங்கி விழுந்துடுறா. உடனே வந்துட்டு எல்லாரும் வரதெல்லாம் பார்த்தோன்னே இந்த ரிப்போர்ட்டர் இருந்துட்டு, சரி நீ இப்படி நடிக்காத, நீ வந்து இப்போ நான் இந்த எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிற வரைக்கும் யார்ட்டையும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா நான் இந்த ஏஞ்சல் குரூப்போட ப்ராப்ளம் என்னங்கிறத நான் முழுசாக கண்டுபிடிச்சிருவேன், கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இதில் நான் உன்னைய வந்து இன்வால்வ் பண்ணாமல் விட்டுறேன், ஓகேவா, இந்த டீல் ஓகேனா நீ வந்து எதுவுமே பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்துட்டு யூஹே மயக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு தலையை மட்டும் ஆட்டுறா. இப்போ வந்துட்டு அடுத்த நாள் வந்து நம்ம ஹாசன் போயிட்டு நம்ம மேனேஜர்கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து நம்ம கொமினாம் வந்து வரப்போகிறான்ல, அதனால் நம்ம ஹீரோயினை எப்படி நம்ம போக வைக்க போகிறோம், கொஞ்சம் முன்னாடியே அவனை அனுப்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோயினியை வந்துட்டு கொஞ்சம் முன்னாடியே வேறு எங்கேயாவது அனுப்பலாம். ஏன்னா வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டர் சும்மா இல்லாமல் கொமினாமையும் கொமினாமோட சிஸ்டரையும் ஒட்டுக்கா இன்டர்வியூ எடுக்கணும்லாம் சொல்லி கேட்டுட்ருக்கான். அதனால் நம்ம எப்படியாவது தப்பிக்கணும், அதனால் நம்ம எங்கேயாவது அனுப்பிடலாம் ஹீரோயினியன்னு சொல்லிட்டு ஹாசன் பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கூட இருந்து கஷ்டப்படுறது அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால் இப்படி சொல்லும் போது, ஓகே, ஒரு ஜப்பானுக்கு வந்து ஒரு டூர் இருக்குது, அது வந்து நம்ம ஒரு கான்செர்ட் இருக்குது, ஸோ அதை நான் வேண்டான்னு கேன்சல் பண்ணியிருந்தேன், இப்போ நான் அதை போட்டுடுறேன், இப்போ நம்ம ஜப்பானுக்கு போயிடலாம், அதனால் நம்ம ரிப்போர்ட்டர்கிட்ட வந்து இந்த ரீசன் சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேனேஜர் சொல்கிறாரு. அப்போ கொமினாவும் வந்து எப்படி நம்ம ஜப்பான்லேருந்து வர்றதுக்குள்ளார திரும்பி வந்துடுவான், அப்படியே நம்ம ஹீரோனையும் வந்து அப்படியே அமுச்சு வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹாசன் போயிட்டு ஹீரோ கிட்ட பேசுகிறாரு. நாங்கள் ஜப்பானுக்கு வந்து இந்த ஃப்ளைட்டில் போகலான் இருக்கோம், நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை நான் செப்பரேட்டாக வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி ஓகே, நாங்கள் கொமினா கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம ஹாசன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம மேனேஜர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இந்த கொஞ்ச நாளில் கொமினாம் வந்துடுவான், இங்கே நம்ம ஜப்பான் போயிட்டு வரதுக்குள்ளே வந்துடுவான், நம்ம போகிறோம், போயிட்டு அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம திரும்பி வரும்போது நீ நார்மலாக உன்னோட பழைய மாதிரி நீ பொண்ணாவே திரும்பி வந்துக்கலாம், உண்மையான கொமினாம் அதுக்குள்ளார இங்கே வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்துட்டு, ஓ அப்படியா, அப்போ நான் வந்து இங்கே திரும்பவும் வரும்போது இங்கே வர தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி தான் வச்சுக்கோயேன், கொமினாம் வந்துட்டானா நீ இனிமேல் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை, அதாவது கொமினாமா நீ வர வேண்டியதில்லை, ஆனால் கொமினாமோட சிஸ்டராக வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேனேஜர் சொல்கிறாரு. அதனால் நீ வந்து இது ஒரு ஃபேர்வெல் டூருன்னு நினச்சிக்கோ அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினையும் சரி ஓகே அப்போ நான் எல்லாத்தையுமே பேக் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ணிகிட்ருக்காங்க. பேக் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வெளியே வராங்க. அப்போ பார்த்தா அங்கே நம்ம கரெக்டாக நம்ம ஹீரோவும் வந்து வராரு. ஹீரோவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் கிளம்புறேன் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒன்றுமே கண்டுக்காத மாதிரி அங்கேருந்து கிளம்புறாரு அந்த பக்கமாக. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து சோகமாயிடுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அவனை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஹாசன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோ வந்து கண்டுக்காத மாதிரி போனாலும் நம்ம ஹீரோயின் மேலே அவருக்கும் அக்கறை இருக்குது, அதனால் வந்து எட்டி பார்க்குறாரு நம்ம ஹீரோயின் போயிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினி கிளம்புறதை பார்த்துட்டு அப்புறமா அவர் போயிடுறாரு. இப்போ ஹீரோவை மட்டும் விட்டுட்டு மற்றவங்க எல்லாருமே ஜப்பானுக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்ததுமே வந்துட்டு ஹோட்டல் ரூமில் வந்து நம்ம மேனேஜர்லாம் கீ கொடுத்துட்ருக்காரு எல்லாத்துக்கும். நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஜெரோமி வந்து ஹாசன் கிட்ட என்னாச்சு, ஜோக்கும் கொமினாமுக்கும் ஏதாவது பிரச்சனையா, ஏன் வந்து ஜோ வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான். நீ உனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி காமிச்சிக்கோ, வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹாசன் சொல்லிடுறாரு.
சரி ஓகே ஃப்ரெஷ்அப் ஆகலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அங்கே ரிப்போர்ட்டரை காட்டுறாங்க. அவன் வந்து இவங்க பின்னாடியே வந்திருக்கிறான். மாறு விஷயம் போட்டு வந்து இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கான். நான் எப்படியாவது உங்கள் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சி தீருவேன், நீங்கள் என்ன தான் என்கிட்ட மறைச்சாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போனால் அங்கே ரூம்குள்ளே இருக்கிற எல்லா பொருளுமே வந்து ஸ்டாரோட ஷேப்லேயே இருக்குது. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு என்ன என் ரூமில் எல்லாமே ஸ்டார் மாதிரியே இருக்குது, எனக்கு அவரை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே எல்லாமே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ நம்ம மேனேஜரும் ஸ்டைலிஷ் நூனாவோ ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்ருக்காங்க. என்னாச்சுன்னு தெரில, ஜோ ஏன் வரவே இல்லைன்னு தெரியல, அவங்க ரொம்ப கோபமாகவே இருக்கிற மாதிரி இருக்கான், ஏதாவது பிரச்சனையா என்னன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டைலிஷ் நூனா வந்துட்டு மேனேஜர்கிட்ட எப்படி தான் அவன் வந்து ஜோவை சூஸ் பண்ணானே தெரியல, எப்படி அவன் ஒரு ஹஸ்பண்ட் அவனை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட்லாம் யோசிச்சுப்பாரு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கொமினாவுக்கு வந்து ஜெரோமி தான் கரெக்டாக இருப்பான், அவன் வந்து 2 பேருமே க்யூட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. ஜெரோமியும் ஹீரோயினையும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம மேனேஜர் வந்துட்டு இல்லை ரொம்ப சைல்டிஷாக இருக்கும், வேண்டாம் அவங்க 2 பேருக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஹாசன் கூட எப்படி இருக்கும்னு யோசிச்சுப்பாரு, அவன் ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டைலிஷ் சொல்கிறாங்க. அதுக்கு மேனேஜர் வந்துட்டு நானும் அதனால தான் அவன் கூட வந்து இவ்வளோ சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் இவன் என்னன்னா போய் ஜோவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா, எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஹாசன் கூட இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. அது கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது, இந்த மாதிரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அவன் இந்த மாதிரி ஒரு லைஃப்பை விட்டுட்டு ஜோ கூட தான் போவேன்னு சொல்லிட்டு நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம மேனேஜர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஜோ கூட இருந்தால் அவங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ கூட இருக்கிற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க. அவர் என்னடானா மேரேஜ் அப்போவே வந்துட்டு இங்கே பாரு கொமினா, நான் சொல்கிற மாதிரி தான் நீ இருக்கணும், சும்மா நீயெல்லாம் எதுவுமே பேசக்கூடாது, நான் உன்னை வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன், இந்த மாதிரிலாம் ரொம்ப ஹார்ஷாக பேசிகிட்டு இருக்காரு. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எப்படி தான் இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் சூஸ் பண்ணுறான்னு தெரியல, நான் இன்ன வரைக்கும் வந்து ஹாசன் கூட சேர்ந்தா பரவாயில்லன்னு தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு 2 பேர் பேசிக்கிட்டே சரி நம்மளை பற்றி நீ என்ன நினைக்கிற, நம்ம 2 பேர் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்து ஸ்டைலிஷ் நூனாவே கரெக்ட் பண்ண பார்த்துட்ருக்காரு. இப்போ வந்துட்டு ஜெரோமி, ஹாசன், நம்ம ஹீரோயின் 3 பேருமே வந்து பீச்சுக்கு வந்திருக்காங்க. பீச்சில் வந்து நம்ம ஜெரோமி வந்து வீடெல்லாம் கட்டி விளையாண்டுருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு கடலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. அதனால வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க, நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, உன் லைஃப்பில் இது வரைக்கும் நீ கடலுக்கு போனதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நான் டிவியில் பார்த்துருக்கேன், ஆனால் வந்து நான் நேர்லலாம் போய் பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி வா நம்ம போய் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இது இவ்வளோ பெரிய கடலாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் ஃபஸ்ட் டைப்பு எடுத்து வைக்கும் போதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஆனால் நான் இதை வந்து தனியாக ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், என் கூட யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹாசன் வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, இல்லை நான் உன் பின்னாடியே வரேன், எப்போவுமே உன்னோட கையை பிடிச்சி நான் எப்போவுமே உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இல்லை வேண்டாம், நான் எதுனாலும் நானாக தனியாக ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நம்ம உலகம் வந்து ஒரு ரவுண்டான உலகம், அதை நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் திரும்பி அதே இடத்துக்கு தான் வந்து நிற்போம், ஸோ அதையும் நான் ஃபுல்லாக வந்து நானாகவே கடக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு தனியாக போயிட்டுருக்காங்க. இப்போ அங்கேயுமே அந்த ரிப்போர்ட்டர் வந்துட்டு இவங்க பண்ணுறது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கான். இப்போ ஹவாரா காட்டுறாங்க. ஹவாரா வந்துட்டு ஏஞ்சல் கம்பெனிக்கு வந்திருக்காங்க. எதுக்குன்னா அந்த சாங் வந்து ரெடி ஆயிடுச்சு, ஸோ அதை பார்க்குறக்காக வந்திருக்காங்க. அப்போ வந்து ஏஞ்சல் மேனேஜர் வந்துட்டு இந்த சாங் வந்து பழைய சாங் வந்து அப்படியே ரீமேக் பண்ண மாதிரி இருக்குது, கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜோ ரொம்ப டேலண்டான பையன், அதனால் இந்த மாதிரிலாம் சூப்பராக தான் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் நாங்கள் கேள்விப்பட்டோம், உங்களோட அந்த ஃபஸ்ட்டு கம்போசர் வந்து உங்களுக்காக இந்த சாங் எழுதுலையாமா, இது வேற ஒரு சிங்கருக்காக எழுதின சாங்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோமே, இது உங்களோடது இல்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஞ்சல் மேனேஜருக்கு சொல்கிறாரு. உங்களுக்கு யார் அப்படிலாம் சொன்னா, இது எனக்காக எழுதின சாங் தான், நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவாரா கோவப்படுறாங்க. கோவப்பட்டுட்டு நம்ம ஜோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஜோவை பார்க்க போகும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு சாங்கெல்லாம் வந்து ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஹவாரா உள்ள வந்துட்டு சாங் நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, அப்புறம் அவன் எங்கே போனா, அவள் ஏதாவது இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாளா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காரு நம்ம ஹீரோயினியை பற்றி. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்கள் போய் அவட்டையே டேரெக்டாக கேட்டுக்கோங்க, எங்கிட்ட இதுக்கு வந்து கேட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை அவள் அங்கே அன்னைக்கு வந்துட்டு அவங்க அம்மாவை பற்றிலாம் கேட்டுட்டு இருந்தா,
ஆனால் திரும்பவும் அவங்க அம்மாவை பற்றி கேட்குறதுக்கு அவள் ட்ரை பண்ணவே இல்லை, அவள் பாட்டுக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் ஹவாரா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு அப்போ அவங்க அம்மாவை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஹவாரா வந்துட்டு தெரியும், ஆனால் அவன் வந்து கேட்கவே இல்லை, அதனால் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பற்றி பேச விரும்பலை, அதனால் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா இறந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப அழுதுருப்பாங்க இல்லையா, அந்த சீனை நினச்சி பார்த்துட்டு சரி அப்போ அவங்க அம்மாவை பற்றி எங்கிட்ட சொல்லுங்கள், அவங்க அம்மாவோட பேராவது அட்லீஸ்ட் சொல்லுங்கள், அவங்க அம்மா பேர் கூட அவளுக்கு தெரியாது, அட்லீஸ்ட் அதையாவது அவள் தெரிஞ்சுக்கிட்டும், உங்களால் அது ஒரு நல்ல விஷயம் செய்ய முடிஞ்சால் அதை மட்டுமாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதனால் நம்ம ஹவாராவும் வந்துட்டு அவங்க அம்மாவோட ஃபோட்டோ கொடுத்து அவங்க பேரையும் சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்போ அவங்க அம்மாவோட பேர் இது தானா, அவங்களும் ஒரு சிங்கர் தானா, இது எப்படியாவது ஹீரோயின் கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்ருக்காரு. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து உட்காந்து ஏதோ ஒரு சின்சியராக எழுதிட்டுருக்காங்க. இந்த இவ்வளோ தான் அமௌண்ட் இருக்குது, இதை வச்சு நான் எவ்வளோ நாள் சர்வை பண்ணுவேன்னு தெரியல, எப்படி நான் அங்கே ரோமுக்கு போகிறது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹாசன் வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினையும் அங்கே போகிறாங்க. அது ஒரு சர்ச்சு தான், ரொம்ப மிரர்லேயே செஞ்ச மாதிரி சூப்பராக இருக்குது, இந்த கண்ணாடியிலேயே செஞ்சுருக்காங்க. அங்கே போகும்போது நம்ம ஹாசன் வந்துட்டு இந்த சர்ச்சில் உனக்கு எல்லாமே வெளிப்படையாக தெரியும், எதுவுமே உனக்கு இங்கே மறைச்சி வைக்கிறதுக்கு இருக்காது, அதனால் இந்த இடத்துலையே வச்சு என்னோடய மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாசன் வந்து இவ்வளோ நாள் இருந்த எல்லா உண்மையுமே ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாரு. ஃபஸ்ட் டைம் நீ பொண்ணுங்கிறது எனக்கு எப்போ தெரியும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹாசன் கேட்குறாரு. அந்த ப்ரீமியர் ஷோவில் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு ஹாசன் வந்துட்டு இல்லை, நான் உங்ககிட்ட அந்த நம்ம 2 பேர் உன்னோட கோமினாமோட சிஸ்டரையும் என்னோட லவ் ஸ்டோரியும் உங்ககிட்ட சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா, எப்போ மீட் பண்ணாங்க எங்கே மீட் பண்ணாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு அந்த நான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆன அந்த டேயில் வந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தப்போ அப்போ தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது தான் அப்போ அவர் வந்து உண்மையை தான் சொல்லியிருக்காரு, அன்றைக்கி அவர் மீட் பண்ணது என்னை தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. நம்ம ஹாசன் வந்து அப்படியே சொல்கிறாரு, ஆமாம் அந்த ஸ்டோரி அன்றைக்கி நான் உங்ககிட்ட சும்மா கதையாக சொல்லலை, அதுதான் நிஜம், நான் உன்னை அங்கே தான் மீட் பண்ணினேன், அப்போ இருந்து இப்போ வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப வந்து தெளிவாக இருக்கேன், உனக்கு பின்னாடி இருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து கிளம்சி கேர்ள் பற்றி ஒரு கதை சொன்னேன் தெரியுமா, அதில் வர கிளம்சி கேர்ளே நீ தான், உனக்கு எப்போ நீ பொண்ணுங்கிறது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சோ அப்போ இருந்தே நீ எந்த பிரச்சனையும் மாட்டிக்கூடாதுங்கிறதுனால நான் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கேன், உனக்கே தெரியாமல் நான் நிறையா பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா நான் வந்து என்னை லவ் பண்ணுற பொண்ணை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணே நீ தான், அந்த ஷூ எல்லாமே உனக்காக தான் வாங்கினேன், நான் லவ் பண்ணுற பொண்ணே நீ தான் அப்படிங்கிற உண்மையெல்லாம் நம்ம ஹாசன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாரு. அது கேட்டவுடனே நம்ம ஹீரோயினுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. இப்போ நம்ம ஹீரோவும் வந்து ஜப்பான் வந்துடுறாரு. வந்துட்டு அந்த ஹோட்டலில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இப்போ மேனேஜர் வந்துட்டு நீ நாளைக்கு தான் வருவேன்னு நினச்சேன், இன்றைக்கே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கோமினாம் எங்கே, கோமினாம் ரூமில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாங்க. அதுக்கு அவன் எங்கேயாவது வாக்கிங் போயிருப்பா, போய் தேடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவன் வந்து ஏதோ சண்டை போட்டிருப்பான் போல இருக்குது, சமாதானப்படுத்துறதுக்காக இப்போ வந்த உடனே கோமினாம் தேடுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு மேனேஜர். இப்போ நம்ம ஹீரோவும் வந்து எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருக்காரு. தேடி கடைசியாக வந்து அந்த சர்ச் கிட்ட வந்துடுறாரு. இப்போ ஹாசன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இப்போ கிட்ட வந்துட்டு நான் இப்போ என் மனசில் இருக்கிற எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீ அதை பார்க்கக்கூடாது கண்டுக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் உன்னால் முடியாது, ஏன்னா எல்லாமே வந்து விசிபிளாக உன் கண்ணு முன்னாடியே தான் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் நீ பார்க்காது உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹாசன் சொல்கிறாரு. சொல்லிட்டு இதுதான் என் மைண்டில் இருக்குது, உன்னைய கண்டுக்காமல் உன்னை கஷ்டப்படுத்தி உன்னைய வந்து பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தருக்காக ஏன் நீ வந்து இவ்வளோ கஷ்டப்படுற, நான் எப்பவுமே என்னோடய பார்வை உண்மையில மட்டும்தான் இருக்கும், என்னோடய கவனம் உண்மையில மட்டும்தான் இருக்கும், ஜஸ்ட் எனக்காக நீ ஒரே ஒரு பார்வை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி ஹாசன் வந்து நம்ம ஹீரோயினியை ஷோல்டர் பிடிச்சி பேசிகிட்டு இருக்காரு. அதையும் வந்து நம்ம ஹீரோ வந்து வெளியே நின்று பார்த்துட்டே இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ வந்திருக்கிறத நம்ம ஹாசன் பார்த்துட்றாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு சரி போகலான்னு சொல்லிட்டு திரும்பும் போது ஹீரோயினையும் இழுத்து பிடிச்சி நம்ம ஹாசன் வந்து வேணும்னே ஹக் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டே ஹக் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோவுக்கு வந்து பயங்கரமாக அது கோவம் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து கோவத்தோடையே கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹாசன் கிட்ட என்னை போக விடுங்க ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. நம்ம ஹாசனும் வந்துட்டு நம்ம ஹீரோயினை விட்டுடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாமே எனக்கு புரியுது, உங்களை விட எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதை விட எனக்கு இன்னும் ரொம்ப ஹர்ட் ஆகுது, ஆனால் போதும், நீங்கள் இது இவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டதே எனக்கு போதும், இதுக்கு மேலே நீங்கள் என்னை பார்க்க வேண்டாம், இதுக்கு மேலே நீங்கள் என்னை கேர் பண்ண வேண்டாம், ஏன்னா இதுக்கு மேலே நான் யாருக்குமே வந்து பேர்டனாக இருக்க விரும்பலை,
நான் என் வாழ்க்கையை பார்த்து நான் போயிடுறேன், நீங்கள் வந்து தனியாக சந்தோஷமாக இருந்துக்கோங்க, வேண்டாம் இதுக்கு மேலே யாருமே நீ பார்க்கவும் வேண்டாம், நீ யாருமே கண்டுக்கவும் வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே நம்ம ஹாசன் வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அழுதுட்டு என்னோட கடைசி சான்ஸையும் நான் ட்ரை பண்ணிட்டேன், இப்போவும் அவன் நீ வேண்டாங்கிற முடிவிலேயே தான் இருக்கா, இதுக்கப்புறமா அவளை நான் பிடிச்சி வைக்க முடியாது, அவ்வளோதான் என்னோடய சான்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே வருத்தப்பட்டுட்டு அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் டெஸ்கில் கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒன்று கொமினாவுக்கு கொடுக்கணும், நான் டெஸ்கில் கொடுத்துருக்கேன், ரிசப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாங்கிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மேனேஜர் இருந்துட்டு இல்லை அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் நீ அங்கே கொடுக்காத, நீ எங்கிட்டே கொண்டு வந்து கொடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லும் போது ஒரு அக்வாரியமில் வந்து நிற்க சொல்லி நம்ம மேனேஜர் சொல்கிறாரு. அங்கே வந்து நின்றுறாரு நம்ம ஹீரோவும். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து சோகமாக வந்துட்டு இருக்கும்போது ஸ்டைலிஷ் ஒன்றா போயிட்டு வா உனக்காக தான் வந்து ஜோ வந்திருக்கான், வெயிட் பண்ணிட்டு இருக்கான் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அங்கே அவங்களும் வந்து விட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினையும் போயிட்டு சொல்லுங்க என்னை கூப்பிட்டீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு இல்லை நான் உன்னைய ஒன்றும் கூப்பிடல, மேனேஜர் தான் வர சொன்னேன், உனக்காக ஒன்று கொண்டு வந்தேன், அதை அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம் தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு சரி என்ன கொடுக்கணுமோ சீக்கிரமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஓ அவ்வளோ அவசரமாக இருக்கா, உனக்கு அவ்வளோ பிஸியாக இருக்கே நீ, உனக்காக யாராவது வெயிட் பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ஹாசனை நினச்சி திட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயின் இருந்துட்டு இல்லை உங்களுக்கு தான் என் மூஞ்சியை பார்க்கவே பிடிக்காது இல்லை, அதனால தான் உங்களுக்காக சீக்கிரமாக இங்கேருந்து போகலான்னு நினச்சேன், அவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவும் இருந்துட்டு நீ ரொம்ப என்னை பற்றி யோசிக்கிற பாவம், உனக்காக அப்படி யாருமே வெயிட் பண்ணலைன்னா இங்கேருந்து இந்த ஃபிஷ் எல்லாம் பார்க்கலாம்ல, எவ்வளோ ஃபிஷ் இருக்குது அழகாக இருக்குல்ல, பார்க்க வேண்டியதானே, எதுக்காக போகிறன்னு குதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு போகணுன்னா கிளம்பு, சீக்கிரமாக கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே நின்று ஹீரோவே பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்காக என் மூஞ்சியவே பார்த்துட்டு இருக்க, போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் தானே ஏதோ கொடுக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஓ அதுக்கு தான் நிற்கிறியா, சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு இது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இவங்க தான் உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இவங்க பேர் வந்துட்டு லீ சூஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது கேட்டோன்னே என்னது இவங்க தான் எங்கள் அம்மாவா, இவங்க பேர் இதுதானான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறதுனே தெரில, சமாதானப்படுத்தலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னே தெரியாமல் அவர் பாட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே நின்றுட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினும் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ ஹவாராவை காட்டுறாங்க. ஹவாரா வந்துட்டு இந்த மிஸ்டர் கோ கிரியேட் பண்ண சாங்கோட ப்ரொடியூசரை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் சொன்னீங்க, மிஸ்டர் கோ உங்ககிட்ட என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னாருங்கிறது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவர் இருந்துட்டு இல்லை அவன் என்ன சொன்னான்னா அவனோட லவ்வருக்காக இந்த சாங்கை க்ரியேட் பண்ணதான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி சொல்கிறாரு. உடனே அவரை வந்துட்டு உங்களுக்கு தெரியாதா அவன் லவ்வரே நான் தான் சொல்லிட்டு எதுக்காக இந்த மாதிரி உங்களோட குப்பைத்தாட்டெலாம் கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கீங்க, வயசாக உங்களுக்கு அறிவு இல்லையாங்கிற மாதிரிலாம் திட்டுறாங்க. உடனே ப்ரொடியூசருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. நான் அவன் என்ன சொன்னாங்கிற உண்மையை நான் சொல்கிறேன் பாரு, அவன் வந்து உன்னால தான் அவனுக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும் வந்து பிரச்சனையாச்சு, அதனால தான் அவன் ஒய்ஃபுக்காக இந்த சாங் எழுதுனதான் அவன் என்கிட்ட சொன்னான், நீ தான் வந்து இந்த சாங்கை வந்து அவன்கிட்ட இருந்து திருடிட்டு வந்து தான் இப்போ இது உன்னோட சாங்குன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கோவமாக ஹவாராவை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹவாரா இருந்துட்டு இல்லை அவன் என்னை மட்டும்தான் லவ் பண்ணான், அவன் வேறு யாரையும் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து இப்போ நீ உங்கள் அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே இல்லை, சரி ஓகே இது வந்து உங்கள் அப்பாவோட சாங் எப்படி வந்திருக்குன்னு நீ பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன்னு தெரியும், இந்தா பாரு கேளுன்னு சொல்லிட்டு அவர் ஃபோனில் வந்து ஆல்ரெடி வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருப்பார், ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அந்த சாங்கை வந்து நீ போட்டு கேட்டுட்டு நீ வந்து உன்னோட ஸ்டெப் மாமா தான் வந்திருப்பாங்க இந்நேரம், அவங்க ஹவாரா வந்து உனக்கு ஸ்டெப் மாமா இருக்க வேண்டியவங்க தான், ஸோ நீ அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக இரு சந்தோஷமாக இருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாரு. உடனே ஹீரோயின் கூப்பிட்டு என்னது உங்கள் அம்மா கூட சேர்ந்து நான் ஜாலியாக இருக்கணுமா, எங்கள் அம்மா சாகிறதுக்கு காரணமே உங்கள் அம்மா தான், நீ மட்டும் அனாதையாகலை, உங்கள் அம்மா பண்ணதுனால நானும் தான் அனாதையானேன், எங்கள் அம்மா வந்து அனாதையானாங்க அதனால தான் எங்கள் அம்மா இறந்தாங்களே, எங்கள் அம்மா இறக்கிறதுக்கு காரணமாக இருந்த உங்கள் அம்மா கூட போய் நான் சந்தோஷமாக இருப்பேன் நீ நினைக்கிறியா, உன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறதே நீ முழுசாவே எப்பயுமே பார்க்க மாட்டேங்கிற, அதுதான் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை, நீ என்ன சொன்ன உன் மூஞ்சிலேயே முழிக்க வேணாம்னு தானே சொன்னேன், இனிமேல் எப்பவுமே நான் உன் மூஞ்சில முழிக்கவே மாட்டேன், நீ என்னை பார்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப தூரமாக நான் போக போகிறேன், இனிமேல் நீ நானும் பார்த்துக்கவும் வேண்டியதில்லை, நம்ம 2 பேத்துக்கும் எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் என்ன சொல்றதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுடுறாரு. இப்போ ஃபேன்ஸ் மீட்டிங்லாம் நடக்குது. ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து ஆட்டோகிராஃப்லாம் போட்டு கொடுத்து சைன் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு
அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ மட்டும் தனியா வந்து கொரியாவுக்கு வந்துடுறாரு. இப்போ வந்துட்டு ஜெரோமி ஃபோன் பண்ணிட்டு எதுக்காக நீ மட்டும் தனியா கொரியாவுக்கு போனேன்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை எனக்கு என்னோட ஷெடியூல் முடிஞ்சிருச்சு, அதனால நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவர் வந்து கம்பெனிக்கு வந்துடுறாரு. அங்கே வந்ததுக்கு அப்புறமா அங்கே யூகே வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு ஷூட்டிங் இருக்கு, நீயும் வரையா என் கூட பாலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நான் உங்க கூட வருவேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு யூகே இருந்துட்டு இன்னொன்று உனக்கு புரியலையா, நான் இன்னுமே உங்க கூட இன்வால்வ்ல தான் இருக்கேன். இப்போ சப்போஸ் வந்து ஏதாவது கொமினாவுக்கு ப்ராப்ளம், கொமினாவுனால ஏதாவது பிரச்சனைனாலும் நானும் அதில் இன்வால்வாக தான் இருப்பேன், என்னையுமே கொஸ்டின் பண்ணுவாங்க, எனக்கும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் நீ ரொம்ப கவலைப்பட வேண்டாம், இன்னைக்கு கொமினாம் உண்மையான கொமினாம் வந்துருவான், அவன் வந்த உடனே எல்லாமே செட் ஆயிரும், ஸோ உனக்கு பிரச்சனை எதுவும் வராது, நீ இங்கேருந்து தள்ளி போய்க்கலாம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கே வந்துட்டு நம்ம வந்து பிரேக்கப் பண்ணுற மாதிரி நீ எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ண, நம்ம ரிலேஷன்ஷிப் இதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாம். அதை நீ எப்படி சொல்லணும், எந்த மாதிரி சொல்லணும், உனக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறதெல்லாம் நீயே டிசைட் பண்ணிக்கோ, ஆனால் இன்ஃபார்ம் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்ப போகிறாரு. யூகே இருந்துட்டு நீ என்ன இப்படி பண்ணுற, நான் ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளோ நாளாக நீ நினச்சிட்டு இருக்கியா, உண்மையான ஃபீலிங்ஸ் உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஒன்று ஹீரோ இருந்துட்டு நீ எப்போவுமே நடிக்கிறதுனால எது உண்மை எது போயின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம யூகே இருந்துட்டு ஓவராக கத்துறா, என்னோட ஃபேன்ஸ் உன்னை சும்மா விட மாட்டாங்க, உன்னை எப்படிலாம் வந்து இன்சல்ட் பண்ண போகிறாங்கன்னு பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கா. இப்போ அந்த ரிப்போர்ட்டரை காட்டுறாங்க, அவன் வந்துட்டு விக்கெல்லாம் மாட்டிட்டு எப்படியாவது இந்த போயிட்டு கொமினாம் ஒரு பொண்ணுங்கிறதுக்கு ப்ரூஃப் ஒன்று எடுத்தே ஆகணும், ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தே ஆகணும்லாம் சொல்லிட்டு கேமரா பக்கத்துலேயே வச்சுட்டு தலையிலலாம் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இருக்கான். அப்போ அந்த தண்ணிக்குள்ளார கேமரா விழுந்து அது ஒர்க் ஆகாமல் போயிடுது. எப்படியாவது ஃபோட்டோ எடுக்கணுமே, இந்த நேரம் பார்த்து கேமரா வேறு இதாகிடுச்சேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு ஜெரோமியும் ஹீரோயினையும் வந்துட்டு ஒரு ஸ்டோன்லாம் நிறையா ஸ்டோன்லேயே செஞ்சது, கிளாஸ்லேயே செஞ்சது, இந்த மாதிரி பொருளெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கிற இடம் ஒன்று இருக்குது, அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த ரிப்போர்ட்டில் வந்து ஒரு குட்டி கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படியாவது ஒரு 4-5 நல்ல ஃபோட்டோவாவது எடுத்துடணும், அவங்கள ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். கையை கோத்துட்டு போங்க, ஹக் பண்ணுங்க, ஏதாவது பண்ணால் தானே நான் ஃபோட்டோ எடுத்தால் கரெக்டாக மாட்டுவீங்க, என்ன பண்ணவே மாட்டேங்கிறீங்க சின்ன பசங்களாக இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜெரோமியும் ஹீரோயினையும் உள்ளே போயிட்டு அந்த அழகாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாமே உன்னை மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நான் உன்னை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமா, ஏன்னா வந்துட்டு இதில் நான் வந்து எப்போவுமே ஞாபகமாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் எந்த மாதிரி போஸ்ட் கொடுக்குறது, இந்த மாதிரி போஸ்ட் கொடுக்கட்டா, வந்து கொஞ்சம் ஃபன்னியாக கொடுக்கட்டுமா, கொஞ்சம் மாடர்னாக கொடுக்கணுமா, அந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனோட நேச்சுரலாக இருக்கிற போதே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீ எப்போவுமே உன்னை மாதிரியே இருக்கிறது தான் ரொம்ப கூலாக இருக்குது, அதனால் எனக்கு இந்த ஃபோட்டோவே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்க மனசுக்குள்ளாரையே தேங்க்ஸ், என்னை எப்போவுமே சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜெரோமி, எப்போவுமே உங்களையெல்லாம் நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து வந்து ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துருக்காங்க. அங்கே வந்து நம்ம ஹாசன் உட்காந்துருக்காரு. பக்கத்தில் போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு எனக்கு ஒரு காஃபியோ ஒரு கேக்கும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு அதை கொண்டு போய் நம்ம ஹாசனுக்கு வந்து கொடுக்குறாருங்க. கொடுத்துட்டு நீங்கள் எப்போவுமே எனக்கு வந்து கஷ்டப்படும் போது, ஹர்ட் ஆகும் போதெல்லாம் வந்து வார்மாகவும் சாஃப்டாகவும் என்னை ஹேண்டில் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணியிருக்கீங்க, அது எனக்கு பண்ண தெரியல, இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு வார்மான காஃபியும் ஒரு சாஃப்டான கேக்கு கொடுத்துருக்கேன், இதை சாப்பிட்டு நீங்கள் கம்ஃபர்ட் ஆனீங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹாசனாக வந்துட்டு நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், நிறைய கஷ்டப்பட தான் அதுலேருந்து புரிஞ்சுக்க முடியும், அந்த மாதிரி நானும் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஃபி எடுத்து குடிச்சிட்டு இது ரொம்ப நிஜமாகவே வார்மாக இருக்குது, கம்ஃபர்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாசன் சொல்கிறாரு. அது கேட்டோடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு இது கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹாசனையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இதை ஞாபகத்தமாக எப்பயுமே நான் வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை வச்சுக்கிறாங்க. சரிவா நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கேக் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக வந்து பழைய மாதிரியே வந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த செயினை வச்சு பார்த்துக்கிட்டே சோகமாக நின்றுட்டுருக்காரு. சரி வெளியே போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வெளியே வரும்போது அங்கே வந்து ஏஞ்சல் மேனேஜரும் ஹவாராவும் வராங்க. வந்துட்டு ஸ்டூடியோவில் அந்த சாங் வந்து கேட்க போகிறாங்க. நீ வரலையான்னு சொல்லிட்டு ஏஞ்சல் மேனேஜர் கேட்குறாரு. இல்லை நான்லாம் வரல, நீங்களே போங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ வந்துட்டு ஹவாரா வந்துட்டு இவன் என்ன வரமாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ வந்து அந்த டைரக்டர் வராரு. வந்துட்டு ஏன் நீ ஸ்டுடியோக்கு போகலையான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. இந்த ஹவாரா ரொம்ப பிரச்சனை பண்ணுறா, தேவையில்லாமல் அந்த ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு தேவையில்லாமல் பிரச்சனை எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி வந்து இந்த டைரக்டர் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. அந்த மிஸ்டர் கோ வந்துட்டு இவங்களுக்காக அந்த சாங் எழுதவே இல்லையாமா, அவங்க வந்து அவங்க ஒய்ஃபுக்காக தான் எழுதியிருக்காரு, அந்த சாங் வந்து இவங்க திருடிட்டாங்க,
அந்த உண்மையை வந்து ப்ரொடியூசர் சொன்னனால அவங்கள பிடிச்சி இவங்க திட்டியிருக்காங்க, அதனால அவர் எங்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாருங்கிற மாதிரி டேரக்டர் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கோபமாக போய் இந்த ஸ்டூடியோக்குள்ளே போயிட்டு அவங்க சாங் கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த ஹெட்செட் போட்டிருக்கும் போது இவங்க மைக் ஆன் பண்ணிட்டு, இந்த சாங் அவர் உனக்காக எழுதலை, அவர் ஒய்ஃப்காக எழுதின சாங்கை நீ வந்து திருடிட்ட, அதனால தான் அவங்க ஒய்ஃபுக்கு கடைசி வரைக்கும் அந்த உண்மை தெரியாமையே போயிடுச்சு, அவங்க தனியாகவே இருந்து இறக்குற மாதிரி ஆயிடுச்சு, அவங்க இறந்ததுக்கு காரணம் நீ தானே, இதெல்லாம் உன்னால தானே நடந்துச்சு, ஏன் இப்படி பண்ணுன, எதுக்காக திருடுன அப்படின்னா உண்மையாலுமே அந்த ஆள் உன்னை லவ் பண்ணவே இல்லை, நீ தான் வந்து பொய் சொல்லியிருக்க அப்படின்லாம் சொல்லி நம்ம ஹீரோ வந்து திட்டிடுறாரு. உடனே வந்து ஹவாராவும் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க ரொம்ப. ஆனால் நம்ம ஏஞ்சல் மேனேஜருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டே இருக்காரு அவர் பாட்டுக்கு. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியாவது கோமினாவை பார்த்து இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அங்கே காட்டுறாங்க ஜப்பான்லேருந்து இப்போ நம்ம ஹீரோயின் வந்து கிளம்பவே இல்லை, அவங்கள மட்டும் போக சொல்லிட்டு நான் இன்னும் ஒரு வாரம் இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஓகே, இருந்துட்டு நல்லபடியாக சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு நல்லா செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ஜெரோமியும் ஹாசனையும் பிரியறதை நினச்சி. எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ்லாம் சொல்லி லாஸ்ட்டாக ஏதோ பேசுகிற மாதிரி ரொம்ப தேங்க்ஸ்லாம் சொல்லி அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜெரோமிக்கிட்டேயும் ஹாசன்கிட்டேயும் குட் பாய் எல்லாம் சொல்லிட்டு அவங்கள வந்து ரொம்ப அழுதுகிட்டே பார்த்துட்ருக்காங்க, ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ தான் இந்த ரிப்போர்ட்டர் வந்து எங்கேயோ சாப்பிட்றதுக்கு ஏதோ போயிருப்பான், இவங்க போயிட்டாங்களா உடனே பின்னாடியே போகணுமே நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிறத கூட பார்க்காம அவன் பாட்டுக்கு அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயினையும் சோகமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாரு, ஹீரோயினை பார்த்து அந்த உண்மையெல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக. அங்கே வந்துட்டு யூகேயும் வந்துட்டு பாலி போகணுங்கிறதுக்காக அங்கே வந்துட்டுருக்கா ஏர்போர்ட்டுக்கு. இப்போ வந்துட்டு இவங்களும் வந்து ஜப்பான்லேருந்து இங்கே வந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு இருக்கும்போது இந்த ரிப்போர்ட் இருந்துட்டு எங்கள் கொமினாம எங்கே போனான், அவனை இங்கே 2 பேர் இவனுக்குள்ளே வரலையாட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே வந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஒரிஜினல் கொமினாமும் அங்கே தான் இருக்கான். அவன் வந்து நம்ம மேனேஜருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க நான் ஃபஸ்ட் கேட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். நம்ம மேனேஜரும் ஓ கொமினா அங்கே இருக்கான் வாங்க போகலான்னு சொல்லிட்டு அங்கே வேக வேகமாக போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் வந்துட்டு எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டே வந்துட்டுருக்காரு. இப்போது யூகை வந்துட்டு இப்போ ஒரிஜினல் கொமினாம் இங்கே தான் இருக்கான்னா கண்டிப்பாக வந்துட்டு இங்கே ஏதோ பிரச்சனை வரப்போகுது, அதனால் நான் இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூகை வந்து அங்கேருந்து கிளம்பலான்ட்டு போகிறா. திரும்பவும் வந்துட்டு இல்லை நான் ஜோ என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திரும்பவும் அவங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக வந்துடுறா ஜோ பின்னாடியே. இப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு எங்கன்னு தேடிட்டு இருக்கும்போது நம்ம மேனேஜர் வந்துட்டு கொமினா பாருங்க அங்கதான் இருக்கா வாங்க போலான்னு சொல்லிட்டு போகும்போது இவங்களுக்கு முன்னாடி அந்த ரிப்போர்ட்டர் போயிட்டு நீ ஒரு பொண்ணு தானே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவனோட ஹூடியை கழட்டி பார்த்துடுறான். பார்த்தா நம்ம கொமினா வந்துட்டு ஒரு பனியன் மட்டும்தான் போட்டிருக்காரு. ஆனா வந்து அவருக்கு வந்து அவர் பார்க்கறதுக்கே பையன் மாதிரி இருக்காரு, அவருக்கு பிரஸ்ட் இல்லைங்கிறதுனால எங்க காணோம், அப்ப நீ உண்மையாலுமே பொண்ணு இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட்டர் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு கொமினாம இருந்துட்டு யார் நீ என்ன லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம மேனேஜர் வந்துட்டு இவர் வந்து ரிப்போர்ட்டர்ப்பா, அவன் வந்து உன் சிஸ்டரையும் ஹாசனையும் வந்துட்டு இன்டர்வியூ எடுத்ததெல்லாம் இவர் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவன் சிஸ்டரும் இவ்வளோ ஒரே மாதிரி இருக்கிறனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த ரிப்போர்ட்டர் எப்படியோ பேசி அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறான். நம்ம யூகை வந்துட்டு நான் தான் உங்ககிட்ட அன்றைக்கே சொன்னேன்ல, நீங்கள் என்னென்னமோ சொன்னீங்க நானே நம்பியிருப்பேன், ஒரு வேளை கொமினா பொண்ணு தானோன்னு நானே நம்பிட்டேன் கொஞ்சம் நேரத்தில், ஏன் இப்படிலாம் சும்மா ஃபன்னியாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி யூகையும் வந்துட்டு பேசி ஏதோ சமாளித்து அங்கேருந்து அந்த ரிப்போர்ட்டரை அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே வந்து கொமினா பார்க்கறதுக்காக வராங்க. கொமினாமும் நீயும் ஒரே மாதிரியே இருக்கீங்க, உன் தங்கச்சியும் நீயும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிட்டு, ஆனால் ஆட்டிடியூட் மட்டும் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. யூகையும் இருந்துட்டு பரவாயில்ல ஒரு பையனா இந்த மூஞ்சியை பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யூகையே சொல்கிறா. நம்ம கொமினாமும் வந்துட்டு யூகையை வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறான், சைட் அடிக்கிற மாதிரி பார்க்குறான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எங்கே அவளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் ஜப்பான்லேயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டா, ஒரு வாரம் கழித்து வரேன்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஃப்ளைட்டு பிடிச்சி ஜப்பானுக்கே வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, ஹீரோயின் வந்துட்டு டோக்கியோ போகணுங்கிறதுக்காக வேக வேகமாக டாக்ஸி பிடிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு டாக்ஸி வருது, அதை நிப்பாட்டுறாங்க, பார்த்தா அதுலேருந்து நம்ம ஹீரோ தான் இறங்கி வராரு. நம்ம ஹீரோயினையும் ஹீரோவும் இப்போ ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்டே எல்லாம் உண்மையும் சொல்கிறாரு. உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மா ஒன்றும் ஏமாத்தலை, அவர் அந்த சாங்கை வந்து உங்கள் அம்மாவுக்காக தான் எழுதியிருக்காரு, எங்கள் அம்மா தான் வந்து திருடிட்டு வந்துட்டாங்க, எங்கள் அம்மாவோட தப்பு தான், உங்கள் அம்மா வந்து நல்லபடியாக தான் இருந்தாங்க, உங்கள் அப்பா கூட தான் இருந்தாங்க, அதனால் நீ ஒன்றும் அதை பற்றி நினச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ எல்லாம் உண்மையும் சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அப்போ எங்கள் அப்பா நல்லவராக தான் இருந்திருக்காரு,
அப்போ எங்கள் அப்பாவை நினச்சி நான் வந்து எதுவும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எங்கள் அம்மாவும் நல்லபடியாக தான் வாழ்ந்துருக்காங்கங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு தேங்க்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னதுக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு சாரி, எங்கள் அம்மானால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனையும், எங்கள் அம்மாவுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இல்லை, நீயே நிறைய ஹர்ட் ஆகிருக்க உங்கள் அம்மானால, அதனால நீ என்கிட்ட சாரி கேட்கணும்னு எந்த அவசியமே இல்லை. ஆனால் நான் எனக்காக நீ ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணு, உங்கள் அம்மாவை நான் ரொம்ப ரொம்ப வெறுக்கிறேன், அந்த சாங்கை வந்து உங்கள் அம்மாட்ட இருந்து எப்படியாவது வந்து காப்பாற்றி என்கிட்ட கொடுத்துரு. திரும்பவும் வந்து அந்த சாங்கை வந்து வேறு யார் கையிலையும் போகிறதுக்கு நான் விரும்பலை. அது எங்கள் அம்மாவுக்காக எழுதின சாங்கு, அது எங்கள் அம்மாவோட சாங்கு, அது எப்பவுமே வந்து எங்கள் அம்மாக்கானதாக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் உனக்காக பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா இருந்துட்டு சாரி, நான் நிஜமாவே வந்து என்னோட சைடு இருந்து மட்டுமே நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், உங்களோட ஹர்ட்டு உன்னோட ஃபீலிங் எதையுமே நான் பார்க்காம விட்டுட்டேன், என்னோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சாரி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் இருந்துட்டு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் இப்போ நிஜமாவே நான் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கேன், என்னால் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியல. ஆனால் வந்து நான் என்னைக்காவது இங்கேருந்து போனதுக்கப்புறமா எப்போவாவது உனக்கு நான் வந்து நல்லா இருக்கேங்கிற விஷயத்த உனக்கு வந்து சொல்லுவேன், எது மூலியமாவது சொல்லுவேன், அப்போ நீ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது வரைக்கும் வந்து இதை பற்றி யோசிக்காத, என்னை பற்றி யோசிக்காதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு ஹீரோயின் போக விடாமல் பிடிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவும் ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு. ஹீரோயினி போகிறத அவரால் தாங்கிக்கவே முடியல. நம்ம ஹீரோயினும் வந்து ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டே நிற்கிறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப நேரமாக அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோவோட கையை விட்டுட்டு குட் பாய்னு சொல்லிட்டு அங்கேருந்து சோகமாக கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப அழுதுகிட்டே அங்கேயே நின்றுடுறாரு. அதுக்கப்புறமா வந்து அடுத்த வாட்டி ரொம்ப நாள் கழித்து எல்லாரையுமே காட்டுறாங்க. நம்ம குமினாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டான். நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இப்போ குமினாமோட ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. எல்லாருமே குமினாம் கத்திட்டு இருக்காங்க. குமினாம் ரொம்ப அழகாக இருக்கான், ரொம்ப ஃபன்னியாக இருக்கான், ரொம்ப கேரிங்காக இருக்கான், கைண்டாக இருக்கான், இவங்க 3 பேரையும் சேர்த்த ஒரு மாதிரி அவன் இருக்கான், அவனை இப்போ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ நம்ம அத்தையும் வந்துட்டு நம்ம மேனேஜர் கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அத்தையும் வந்து இவங்க கூடயே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம மேனேஜரும் அத்தையும் வந்துட்டு இப்போ வந்து கொமினாமும் இங்கே தான் இருக்கான், அவனோட சிஸ்டரும் இங்கேயே வந்துட்டானா நல்லாயிருக்கும், அவளுக்கு நான் ப்ராப்பராக ஒரு குட் பை கூட சொல்லலை அப்படிங்கிற மாதிரிலாம் மேனேஜர் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, கொமினாம்கிட்ட எதை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான், ஏன்னா அவன் எதையுமே எங்கே இருக்கேன் என்னன்னு சொல்ல வேணான்னு சொல்லியிருக்கா போல இருக்கு, அதனால் அவன் எதையுமே எங்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோஸ் 3 பேரையும் காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு காரில் வந்துட்டு இருக்கும்போது அவங்க அந்த லேப்டாப்பில் வந்து ஜெரோமி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். இந்த கொமினாம் சும்மாவே இருக்க மாட்டேன்றான், அவன் என்னோட மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டான், யூகை பார்க்க தான் போயிருக்கான் போல இருக்கு, இப்போல்லாம் ரொம்ப யூகை கூட சுற்றிட்டு இருக்கான் அவன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஜெரோமி பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த ஸ்கோர் போர்டெல்லாம் பார்த்துட்டு ஃபேன்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னால அந்த ஆப்பில் பார்த்துட்டு இருக்கான். என்ன இப்போவும் வந்து கொமினாம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கான், ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்ககிட்டயே போயிடுறாங்க, நானும் வந்து ஏதாவது பண்ணி வந்து எல்லா ஃபேன்ஸையும் திரும்பி நம்மக்கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஜெரோமி பேசிகிட்டு இருக்கான். அப்போ இது என்ன ஐடி, ரொம்ப காமெடியாக இருக்குது, பிக் ராபிட்னு சொல்லிட்டுன்னு ஜெரோமி சொல்கிறான். பிக் ராபிட்னு கேள்விப்பட்டோன்னு நம்ம ஹீரோ உடனே லேப்டாப் பிடிங்கி கூட நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அதில் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, ஐ எம் ஆல் ரைட்டுன்னு சொல்லி போட்டுட்டு அதில் வந்துட்டு நான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று பாடுறாங்க. அந்த சாங் வந்துட்டு அவங்க அப்பா பாடின சாங் மாதிரியே ஒரு சாங் தான். அதை பாடினோடனே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு, இது அவள் தான், இந்த சாங் வந்து அவன் அதே சாங் தான் அவள் பாடிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயினையும் வந்து அந்த சாங் பாடிட்டு இருக்காங்க, அதை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவை நினச்சி அந்த சாங் பாடிட்டு இருக்காங்க. சாங் பாடி முடிச்சதுக்கப்புறமா நான் எப்படியோ நல்லா இருக்கேங்கிறத அவன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோஸ் 3 பேருமே வந்து எங்கேருந்து இந்த சாங் பாடியிருப்பா, இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கா, இது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு புதுசாக வந்து ஒரு கரோக்கியை வந்து பாடுறதுக்கான ஒரு இடம் வந்து உருவாயிருக்கு, அங்கே வந்துட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, மாலில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜெரோமி சொல்லிட்டு இருக்கான். இப்போ மேனேஜரையும் விட்டது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்கிறாங்க. இப்போ 3 பேருமே அங்கே போய் தேடலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் நான் வரல, நீங்களே போய் தேடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இப்போ ஹாசனும் ஜெரோமி மட்டும் அங்கே மால் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஏன் இவன் ஜோ வரவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோமியும் ஹாசனும் பேசிகிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த லேப்டாப்பில் பார்த்துக்கிட்டே நீ வந்து நல்லா இருக்கேங்கிறது சொல்கிறதுக்கு நேராக வருவேன்னு நினச்சேன், ஆனால் இப்போவும் நான் உன்னை பார்க்கக்கூடாத இடத்துல தான் நீ இருக்கணும்னு நினைக்கிறேன்னா சரி விடு, நான் உன்னை பார்க்கவே வரல, நான் உன்னை தேடவே மாட்டேன், இல்லை நான் உன்னை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னே சொல்லிட்டு
நான் பார்த்து தான் ஆகணும் உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து தேடுறதுக்காக வந்துடுறாரு. அவரும் இப்போ மால் ஃபுல்லாகவே தேடிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு ஆப்போசிட்லேயே அவர் தேடிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவர் வரதை அவர் பார்க்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து மூஞ்சி மறைச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ 3 பேருமே 3 பக்கமாக தேடிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து நடந்து முன்னாடி ரொம்ப தூரமாக போயிடுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சு. இப்போ நம்ம இந்த ட்ராமாவோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான் இருக்குது இந்த ட்ராமா முடியறதுக்கு. அடுத்து நீங்கள் என்ன ட்ராமா பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதில் எது அதிகமாக வந்திருக்கோ அந்த ட்ராமாவை நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.